உண்மைக்கு புறம்பாக நம்மிடத்திலே காணப்படுகிறது என்ன தெரியுமா? இங்கே ரோமர் கழுதின நிருபத்திலே இவ்விதமாக 13ஆம் அதிகாரத்தில் ஒரு வசனம் இருக்கிறது. தேவன் நம்மிடத்தில் உண்மையை எதிர்பார்க்கிறார். ஆனால் இங்கோ ரோமர் கழுதின நிருபம் 13ஆம் அதிகாரம் 13ஆம் வசனம் படிங்க. ரோமர் 13:13. ரோமர் 13:13. படிங்க. களியாட்டும் வெறியும் வேசித்தனமும் காம விகாரமும் வாக்குவாதம் பொறாமையும் உள்ளவர்களாய் நடவாமல் பகலிலே நடக்கிறவர்கள் போல் சீராய் நடக்கப்படுவோம். இங்கே உண்மையாய் வாழ்தல் என்றால் என்ன? தேவனுக்கு உண்மையாய் இருத்தல் என்றால் என்ன? களியாட்டும் வெறியும் இருக்கக்கூடாது, வேசித்தனமும் காம விகாரமும் இருக்கக்கூடாது, வாக்குவாதமும் பொறாமை உள்ளவர்களாம நடக்கக்கூடாது, பகலிலே நடக்கிறவர்களைப் போல சீராய் நடக்க வேண்டும். கர்த்தருக்கு உண்மையாய் நடக்கிறது இதுதான். பகலில் நடக்கிறவர்களைப் போல, இருட்டிலே நடக்கிறவர்களைப் போல அல்ல, பகலிலே நடக்கிறவர்களைப் போல. கர்த்தருக்கு உண்மையாய் நடக்க வேண்டும். கர்த்தருக்கு தூய்மையானவர்களாக நடக்க வேண்டும். கர்த்தருடைய காரியங்களிலே உண்மையுள்ளவர்களாய் நடக்க வேண்டும். கர்த்தர் நம்மிடத்திலே உண்மையை எதிர்பார்க்கிறார். நமக்கு கொடுத்தவைகளிலே உண்மையாய் இருக்க வேண்டும். ஆண்டவருக்கு உண்மையாய் நடக்க வேண்டும். உண்மை என்றால் என்ன? தேவனுடைய பார்வையிலே மறைவான எந்த குற்றமும் இருக்கக்கூடாது. அதுதான் உண்மை. சங்கீதக்காரன் சொல்லுகிறார், கர்த்தாவே மறைவான குற்றங்களுக்கு என்னை விலக்கி காத்தருளும் என்று சொல்லுகிறார். மறைவாய் இருக்கிறவைகள் எல்லாம் உண்மையற்றவைகள். கர்த்தர் நம்மிடத்தில் எதிர்பார்க்கிற காரியம் என்ன? உண்மை வேண்டும். எங்கே ஆண்டவர் நம்மிடத்திலே உண்மையை எதிர்பார்க்கிறார். எந்த காரியத்திலும் உண்மையை எதிர்பார்க்கிறார். என் பிள்ளைகள் உண்மையாய் இருக்க வேண்டும் என்று விரும்புகிறார். கர்த்தரோ உண்மை இல்லவர். 2 தெசலோனிக்கேயரிலே 3ஆம் அதிகாரத்தில் இப்படியாக ஒரு வசனத்தை வாசிக்கிறோம். 2 தெசலோனிக்கேயர் 3ஆம் அதிகாரம் 3ஆம் வசனம். கர்த்தரோ உண்மை இல்லவர், அவர் உங்களை ஸ்திரப்படுத்தி தீமை என்று விலகி காத்துக் கொள்வார். கர்த்தரோ உண்மை இல்லவர். கர்த்தரோ நம்மிடத்திலே அவர் உண்மையை எதிர்பார்க்கிறார். விசுவாசம் என்று சொல்லும் போது அதுல உண்மை இருக்க வேண்டும். உண்மையில விசுவாசத்தை ஆண்டவர் எதிர்பார்க்கிறார். ஏனென்றால் அங்கே கர்த்தருக்கு தேவை உண்மையான மனிதர்களே. பவுல் தீமோத்தேயுக்கு எழுதும்போது, நான் போதிக்கிறவைகளை உண்மையான மனுஷனிடத்திலே ஒப்புவி என்று சொல்றார். நான் உனக்கு போதிக்கிறவைகளை உண்மையான மனுஷனிடத்திலே ஒப்புவி என்று சொல்லுகிறார். அப்போ தேவ வசனம் யாருக்கு செல்ல வேண்டும்? உண்மையான மனுஷனிடத்திலே, உண்மையாய் ஏற்றுக்கொள்ளக்கூடியவர்கள், உண்மையாய் அங்கீகரித்துக் கொள்ளக்கூடியவர்கள், உண்மையாய் கீழ்ப்படியக்கூடியவர்கள் ஆண்டவர் எதிர்பார்க்க. உண்மை இல்லவரிடத்துல ஒப்புவி. உண்மை இல்லாதவரிடத்துல ஒப்புவிக்க வேண்டாம். அப்ப கர்த்தர் நம்மிடத்தில் எவ்வளவு உண்மையை எதிர்பார்க்கிறார் என்பதை நாம் சிந்தித்து பார்க்க வேண்டும். அது மாத்திரமல்ல,
மத்தேயு சுவிசேஷம் 21ஆம் அதிகாரம் 28, 29, 30 வசனங்களை வாசிக்கலாம். மத்தேயு சுவிசேஷம் 21ஆம் அதிகாரம். ஆயினும் உங்களுக்கு எப்படி தோன்றுகிறது? ஒரு மனுஷனுக்கு 2 குமாரர் இருந்தார்கள். மூத்தவனிடத்தில் அவன் வந்து, மகனே, நீ போய் இன்றைக்கு என் திராட்சை தோட்டத்தில் வேலை செய் என்றான். அதற்கு அவன் மாட்டான். ஆகிலும் பின்பு அவன் மனஸ்தாபப்பட்டு போனான். இளையவனிடத்தில் அவன் வந்து அப்படியே சொன்னான். அதற்கு அவன், போகிறேன் ஐயா என்று சொல்லியும் போகவில்லை. இருவரில் எது தகப்பனுடைய சித்தப்படி செய்தவன் என்று கேட்டார். அதற்கு அவர்கள் மூத்தவன் தான் என்றார்கள். அப்பொழுது இயேசு அவர்களை நோக்கி, ஆயக்காரர் பேசுகிறது, உங்களுக்கு முன்னே தேவனுடைய ராஜ்யத்தில் பிரவேசிக்கிறார்கள் என்று மெய்யாகவே உங்களுக்கு சொல்கிறேன். இங்கே உண்மையுள்ளவர்களை தேவன் எதிர்பார்க்கிறார். மூத்தவன் என்ன செய்கிறான்? இன்னைக்கு போய் திராட்சை தோட்டத்துல போய் வேலை செய்ய சொல்லும் போது நான் மாட்டேன் என்று சொல்லுகிறான். ஆகிலும் மனஸ்தாபப்பட்டு அவன் போகிறான். இளையவனோ போகிறேன் ஐயா என்று சொல்லியும் போகவில்லை. இது வேத வசனத்தை கர்த்தருக்கு கீழ்ப்படியாமை. ஓரளவு என்னால் இயலவில்லை, பின்பாடு மனஸ்தாபப்பட்டு நான் செய்த காரியங்கள் சரியில்லை, ஆண்டவரே என்னை மன்னியும், நான் உம்மிடத்தில் என்னை மீண்டுமாய் ஒப்படைக்கிறேன், உம்முடைய சித்தத்தை நிறைவேற்றுகிறேன் என்று சொல்லுகிறவன் தான் தேவை. போகிறேன் ஐயா என்று சொல்லி அங்கே நம்பிக்கை துரோகம் செய்கிறவனை என்ன சொல்வது? கர்த்தருக்கு அப்படிப்பட்டவர்கள் வேண்டாம், உண்மையற்றவர்கள் வேண்டாம். போகிறேன் என்று சொல்லி போகாதவன் வேண்டாம். ஆண்டவருக்கு நான் இப்படி வாழ்வேன் அப்படி வாழ்வேன் என்று சொன்னது மாத்திரமல்ல, இன்றைக்கு அநேகர் பொய் சொல்லுகிறவர்களாக இருக்கிறார்கள். தாங்கள் இதயத்திலே விசுவாசிக்கிறது போல, கர்த்தருக்கு சாட்சியாய் வாழ்கிறது போல, கர்த்தருக்கு உண்மையுள்ளவர்களாய் வாழ்வது போல தங்களை வெளிக்காட்டிக் கொள்கிறார்கள். ஆனால் உள்ளத்திலோ உண்மை இல்லை. உள்ளத்துல என்ன இல்லை? உண்மை இல்லை. உள்ளத்தை கர்த்தர் ஆராய்கிறார். அவருக்கு தேவை உண்மையுள்ளவர்கள். உண்மையுள்ளவரிடத்தில் தான் ஒப்புவிக்க வேண்டும். கர்த்தர் உண்மையுள்ளவரிடத்தில் தான் ஒப்புவிக்க சொல்லுகிறார். உண்மையுள்ளவரிடத்தில் தான் கர்த்தர் ஒப்புவிக்கிறார். இதையெல்லாம் நாம் சிந்தித்து பார்க்க வேண்டும், வாழ்க்கையில எண்ணி பார்க்க வேண்டும். அப்படியானால் விசுவாசம் என்று சொல்லும் போது உண்மை மிக மிக அவசியம். அதை ஆண்டவர் எதிர்பார்க்கிறார். அது மாத்திரமல்ல, இன்னொரு காரியத்தை சொல்லி முடிக்கிறேன். தேவ சித்தத்தை ஏற்றுக்கொள்ள வேண்டும். தேவ சித்தத்தை ஏற்றுக்கொள்ள வேண்டும். கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து பிதாவின் சித்தத்தை நிறைவேற்றுவதற்காக வந்தார். அவர் அங்கே உன்னதத்தை விட்டு இறங்கி வந்தார். பிதாவின் சித்தத்தை நிறைவேற்றும்படியாக அவர் பூமிக்கு வந்தார், பாடுகளை அனுபவித்தார். அன்றைக்கு சீசரிடத்திலே ஆண்டவர் சொல்லும் போது, பிதாவின் சித்தத்தை நிறைவேற்றுவதே எனக்கு போஜனமாய் இருக்கிறது என்று சொன்னார். பிதாவின் சித்தத்தை நிறைவேற்றுவதுதான் அவருக்கு போஜனம். அப்படியானால் இன்றைக்கு ஆண்டவர் நம்மிடத்தில் எதிர்பார்க்கிற காரியம் என்னவென்றால், அவர் சித்தத்தை நிறைவேற்ற வேண்டும். அவருடைய ஆயுதமாக, அவருடைய கருவியாக, அதாவது தேவன் ஒரு கட்டடத்தை எழுப்புகிறார். அவருக்கு தேவை யார் தேவை தெரியுமா? அவருடைய சித்தப்படி செய்கிற கொத்தனாரும், அவர் சித்தப்படி செய்கிற சித்தாலும் அவருக்கு வேணும். அவங்க இஷ்டத்துப்படி செய்யல,
அவருடைய விருப்பப்படி செய்கிற கொத்தனார் வேணும், அவர் விருப்பப்படி செய்கிற சித்தாலும் வேணும். அப்பதான் அந்த பில்டிங்கை வந்து அவர் நினைக்கிறபடி கட்ட முடியும். இன்றைக்கு அவருடைய சித்தத்தை நிறைவேற்றுகிறவர்கள் எங்கே? இன்றைக்கு தேவ திட்டம் நிறைவேறாமல் போவதற்கு காரணம் என்ன தெரியுமா? தேவ சித்தப்படி செய்யாதவர்கள். ஆனால் ஆண்டவருக்கு தேவை கொத்தனாரும் சித்தாலும் அவருக்கு தேவை. இன்னைக்கு அநேகர் என்ன நினைச்சுக்கிட்டு இருக்காங்கன்னா, இன்ஜினியராகவே இருப்ப, ஆனா கொத்தனாரா சித்தாலா இருக்க மாட்டேன். இன்ஜினியர் பிளான் போட்டாலும் கொத்தனார் தான் கட்டுறாரு, சித்தாளுக்கு தான் வேலை செய்யறாங்க. இன்றைக்கு அப்படிப்பட்டவர்கள், தேவ சித்தத்தை நிறைவேற்றுகிறவர்கள் இன்றைக்கு தேவை. அதான் விசுவாசம். தேவ சித்தத்தை நிறைவேற்றாம நான் விசுவாசிக்கிறேன்னு சொன்னா பலன் ஒன்றும் இல்லை. ஆனபடினாலே இவையெல்லாம் நாம் சிந்திப்போம். அது மாத்திரமல்ல, இன்னொரு காரியம் கூட சொல்கிறேன். தேவனோடு கூட இணைந்து செயல்படுதல். தேவனோடு கூட இணைந்து செயல்படுதல். அப்போஸ்தலர்கள் தேவனோடு கூட இணைந்து செயல்பட்டார்கள். அவர் போராட்டங்களுக்கு போனாங்க, அவர் சொன்ன காரியங்கள்லாம் செய்தாங்க. அவருக்கு மீறி எந்த வார்த்தையும் அவங்க பேசல. பவுல் அப்போஸ்தலன் சொன்னாரு, ஆண்டவரே நான் என்ன செய்ய சித்தமாயிருக்கிறீர் என்று கேட்டான். நான் புறஜாதிகளுக்குள்ளே தூர தேசத்துக்கு உன்னை அனுப்புவேன். அப்போ பவுல் அப்போஸ்தலன் சொல்லும்போது, நான் ஆசாரியை போல அஸ்திவாரம் போட்டேன், இன்றைக்கு நீங்கள் அதன் மேல் கட்டுகிறீர்கள். தேவ சித்தத்தை தேவனோடு கூட இசைந்து செயல்படுதல். நம்முடைய சுய விருப்பத்தின்படி அல்ல, சுய திட்டத்தின்படி அல்ல, சுய நோக்கத்தின்படி அல்ல, அவரோடு கூட இணைந்து செல்லுதல். அப்படிப்பட்ட வாழ்க்கை தான் இன்றைக்கு நமக்கு தேவை. கர்த்தர் நமக்கு அருள் செய்வாராக. கர்த்தருடைய வார்த்தையை நமக்கு கொடுத்திருக்கிறார். சிந்தித்து பார்த்து நாம் செயல்படுவோம். அதற்கான கிருபைகளை தேவன் நமக்கு அருள் செய்வாராக. தேங்க்யூ மாமா. இன்றைக்கு விசுவாசத்தை குறித்த ஒரு பாடத்தை நாம் கேட்டோம். வேதவசனம் இப்படியாக சொல்கிறது, விசுவாசம் இல்லாமல் தேவனுக்கு பிரியமாயிருப்பது என்பது கூடாத காரியம். விசுவாசத்தோடு அவர் அண்டை கிட்டி சேரவும், தேவன் இருக்கிறார் என்றும் தம்மை நோக்கி கூப்பிடுகிறவர்களுக்கு அவர் பதிலளிக்கிறார் என்றும் நம்புகிற மக்கள் தேவனால் அங்கே நடத்தப்பட்டதையே நாம் கேட்டோம். ஆபிரகாமை குறித்து பார்த்தோம். ஆபிரகாம் விசுவாசிகளின் தந்தை, தகப்பன் என்று அழைக்கப்படுவதற்கு காரணம், அவன் தேவனை நம்பினான். தேவன் காரியங்களை செயலாற்ற வல்லவர் என்று அவன் முழு நிச்சயமாய் நம்பினான். தன்னுடைய ஒரே பேரான குமாரனை தேவன் வழியாக கேட்ட பொழுது அதை செலுத்தவும் இங்கே அவன் தாமதிக்கவில்லை. தேவன் அதை கண்ட பொழுதுதான் ஆபிரகாமினுடைய விசுவாசத்தை குறித்து தேவனே அங்கே மெச்சிக்கொண்டதை நாம் பார்க்கிறோம். அப்படியாக ஆபிரகாமை போல நாமும் தேவனிடத்தில் விசுவாசம் உடையவர்களாக இருப்போம். பவுல் தீமோத்தேயை குறித்து கேட்டோம். முழு நிச்சயமாய் நம்புகிற காரியங்களை அங்கே யாரிடம் ஒப்புவிக்க வேண்டும் என்று பவுல் தீமோத்தேயை கற்றுக் கொடுத்தாரோ, அப்படியாக தீமோத்தேயும் தேவனுடைய காரியங்களையும் தேவனுடைய வார்த்தைகளையும் அங்கே சபை மக்களை கற்றுக் கொடுத்ததை நாம் பார்த்தோம். அப்படியாக கிறிஸ்தவுக்குள்ளாய் நம்முடைய விசுவாசம் அது வளர்ந்து பெருக வேண்டும் என்று நாம் கேட்டோம். அப்படியாக நாம் கேட்ட